சொய்ய உண்டை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அரிசி வந்து ஒரு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது பச்சரிசியாக ஊற வச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்க போகிறோம். இது ஒரு காலை உளுத்தம்பருப்பு போட்டோம்னா அதையும் ஒன்றா ஆட்டி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கின்னு ரெண்டுத்தையுமே ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் உப்பு கொஞ்சம் ஆப்ப போட்டு நம்ம பூரணம் தனியாக செஞ்சுக்க போகிறோம். இதை வந்து சொய்ய உண்டைக்காக மேல் போடுறதுக்காக எடுக்கிறேன். இது உளுந்து அரிசி இது ரெண்டும் போட்டு கிரைண்டரில் இது மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது சொய்ய உண்டத்துக்கு பூரணம் உள்ள வைக்கிறதுக்காக இதை செய்கிறேன். இது வந்து நல்லா சாப்பிட்டா அரைச்சிக்கணும், மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சோட்டா மாவும் உப்பும் கொஞ்சம் போட்டு கலக்கி எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இப்போ நான் இதுக்கு குக்கரில் போட்டு வேவிச்சு எடுத்துக்க போகிறேன். வேவிச்சு அதுக்கப்புறம் நசிச்சுட்டு தேங்காய் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்து மண் அடியில் இருக்கும், அதனால் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கணும்னா அடியில் மண்ணுங்க அந்த திருப்பிலாம் வடிகட்டி ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கீழே மண் இருக்காது. இது மாதிரி செஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் மணலில் ஊற்றுக்கிறோம். ஓகே. இது வெல்லம் பாவு கூட்டிட்டு இதை தேங்காய் போட்டுருக்குறேன். தேங்காய் போட்டுட்டு நிறைய சுண்டி வரட்டுன்னு இந்த கடலைப்பருப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பு அவிச்சு எடுத்தேன். ஏலக்காய் தூள் போட்டுருக்குறேன். ஏலக்காய் தூள் போட்டு இது கடலைப்பருப்பு நல்லா அது மாதிரி மசிஞ்சிருக்கணும். கையிலேயே கூட நெச்சிடலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம், இல்லை நான் கையிலேயே நசிக்கிட்டேன். நல்லா 4 விசில் வச்சா நல்லா வந்துடுச்சு. இது வரும் நசங்கனா வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை இதில் போட்டு கலரி எடுத்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதை பூர்ணம் போட்டு கலக்கி எடுத்துக்கின்னு சின்ன உண்டைங்களாக போட்டு நான் அந்த மாவில் போட்டு சுட்டு காட்டுறேன். உள்ள பூரணம் மேலே அழகாக இது மாவில் சூப்பராக இருக்குது பாருங்க. சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆன் பண்ணிக்க. அப்படியே எடுத்து அப்படி துவச்சி இந்த மாவை எடுத்து இது மேலே விட்டு ஒருத்தருக்கும் கீழே அந்த நாய் கத்துது. இது மாதிரி போடணும். வெல்லம், தேங்காய், ஏலக்காய், கடலைப்பருப்பு இதை உண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கின்னு இதை வந்து போடணும். இது மாவு கட்டியாக இந்த பதத்தில் கரைச்சிக்கணும். இது நின்னா அப்படியே நிற்குது பாருங்க, அது மாதிரியா போடணும். போட்டால் கட்டியாக கரைக்கணும். அந்த உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு, ஆப்பசோடா, உப்பு, அந்த மாவை அது மாதிரி கரைச்சிக்கின்னு இது மாதிரியா போட்டுக்கணும். அது வந்து உள்ளே போகக்கூடாது, மேலே நிற்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி ரெடி. சாப்பிடலாம் வாங்க.